வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்காளி வெங்காயம் வச்சு தான் ஒரு டிஷ் செய்கிறோம். அது வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி தான். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. ஐந்து தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், உப்பு, கடுகு, மஞ்சத்தூள், ஆயில். பாருங்க, இப்போ பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சு வந்தோன்னா பொடியாக நறுக்கி வந்துடுற பச்சை மிளகாய் சேர்த்திக்குங்க. சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வதந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 5 தக்காளி இது கூட சேர்த்துக்கிங்க. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தண்ணி சேர்த்த வேண்டியதே இல்லை, ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியே இதுக்கு போதும். இப்போ உப்பு சேர்த்திக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடணும். இப்போது தக்காளி அப்பப்போ கரண்டியில் வச்சு இது நசுக்கி விடுங்க. அப்போ நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வெறும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் இருந்தால் போதும். நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி டிஷ் ஒன்று செஞ்சிடலாம். சைமல்டேனியஸாக இது சாப்பாட்டுக்கும் பெசன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.